ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கிய உணவு. இன்னைக்கு ராகி வச்சு எப்படி தோசை, இட்லி, பணியாரம் செய்யறதுன்னு சொல்றேன். ஒரே மாவு 3 ரெசிபி செய்ய முடியும். அதுவும் சாஃப்டான இட்லி, தோசை, சாஃப்டான இனிப்பு பணியாரம். கேழ்வரகு எடுத்துக்கோங்க, 1 கப் எடுத்துக்கோங்க. 1/4 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. 1/4 கப் அவல் எடுத்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்துக்குங்க. தண்ணி ஊற்றி நல்லா 2 தடவை அலசுங்க. சாதாரண தண்ணியே வச்சு அலசுங்க. ராகி சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரம் ஊறிடும். ராகி கழுவையில் நிறைய செத்தை வரும். அதனால செத்தை மேலே மிதந்துச்சுன்னா அதை 2-3 தடவை கழுவுங்க. கழுவி எடுத்தாச்சு. ஒரு 2 மணி நேரம் ஊற வைங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேருங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்தா கூட அப்படியே சாஃப்டானதாக தான் வரும். கிரைண்டரில் தான் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அரைச்சி எடுத்துக்குங்க. எப்பவும் எப்படி தோசைக்கு மாவு அரைப்பீங்களோ, தோசை இட்லிக்கு அரைப்பீங்களோ, அதே போல் இந்த மாவு அரைச்சிக்கங்க. உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 8 மணி நேரமாவது வைங்க, புளிக்கிற வரை. பாருங்க, மாவு டபுள் ஆயிடுச்சு, புளிச்சிடுச்சு மாவு. மாவு செய்கிறதுக்காக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாவு வச்சு நீங்கள் இட்லி, தோசை, பணியாரம், ஆப்பம் எல்லாமே செய்யலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தோசைக்கல்லை எடுத்துக்கோங்க. எண்ணெய் தடவிக்குங்க. தோசை எப்பவும் செய்கிற போல் மெல்லிசாக தோசை ஊற்றுங்க. நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக வரும். நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். மூடி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வச்சுட்டு மூடி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இதை அப்படியே சர்வ் பண்ணுங்கள். சாம்பார், சட்னி எது இருக்கோ செம்ம டேஸ்டியாக இருக்கும். கிறிஸ்பியான ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ரெசிபி செய்கிறக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த வீடியோடைய கடைசியில் கொடுத்துருக்கேன். தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருங்க பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த ரெசிபி ஸ்வீட் பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதே மாவில் தான் நம்ம செய்ய போகிறோம். பணியார மாவு எடுத்துக்கோங்க. கேழ்வரகு பணியார மாவு நல்லா புளிச்சிருக்கு பாருங்க. 1 கப் மாவு எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை எது இருக்கோ சேர்த்துக்குங்க. 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஒரு ஈஸியான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் இது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை ஹார்டாக இருக்கும்னு. ஏலக்காய் நுணுக்கி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் சுக்கு பொடியும் சேர்த்துக்குங்க. கேஸ் ஆன் பண்ணுங்க. பணியார கல் வைங்க, சூடு பண்ணுங்க. நெய், எண்ணெய் எது இருக்கோ சேர்த்துக்குங்க. நல்லா சூடு பண்ணுங்க. சூடானதும் மாவு, கலக்கி வச்ச மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. ஓவர்ஃப்ளோ ஆகாமல் ஊற்றுங்க. இங்கே ஊற்றிருக்க கொஞ்சம் பொங்கும், அதனால் ஒரு 3/4 ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். எல்லா குழிலையும் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே அதை பரட்டி போடலாம். மூடி எடுத்தாச்சு பாருங்கள், வெந்துருச்சு பாருங்கள். அப்படியே திருப்பி போடுங்க. பாருங்க, கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு.
நல்லா வெந்திருக்கும். அந்த கம்பிய வச்சு குத்தையிலே பாருங்க, அது சாஃப்ட்னஸ் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குன்னு. திருப்பி போட்டு கோல்டன் கலர் வர வர கொஞ்சம் வேக வைங்க. வெந்த பிறகு எடுங்க. வெந்துருச்சு பாருங்க. 2 பக்கமுமே கலர் மாறிடுச்சு பாருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஈஸியான ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கேழ்வரகு பணியாரம். இந்த ரெசிபி செய்யறதுக்கான இன்கிரியன்ஸ் வந்து இந்த வீடியோடைய கடைசியில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிங்க. தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். அடுத்த ரெசிபி ராகி இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இட்லியும் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். பாருங்க, வாங்க ஆரம்பிக்கலாம். இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரே மாவு 3 ரெசிபி செய்கிற மாதிரி இருக்குல்ல. இட்லி பாத்திரம் எடுத்துக்கங்க, தண்ணி சேர்த்துக்குங்க. மூடி போட்டு மூடி தண்ணி வந்து சூடு பண்ணுங்க. கொதி வர வர வச்சிருங்க. இட்லி பிளேட் எடுத்து மாவு ஊற்றுங்க. தண்ணி சூடாயிருச்சு. இப்போ இட்லியை வைங்க, மாவு வைங்க. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வெந்துடும். அதிகபட்சம் 15 நிமிஷம் வெந்துச்சு பாருங்க. சாஃப்டான ராகி இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சட்னி சாம்பார் வச்சு சர்வ் பண்ணுங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஹெல்தியானது, வெயிட் லாஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். அதோட ஃபைபர், கால்சியம், அயன் ரிச்சான ஒரு ரெசிபி இது. உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் அதிகப்படியாக இந்த ரெசிபீஸ்லேருந்து கிடைச்சிருக்கும். உங்களுக்கு இந்த 3 ரெசிபியில் எந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இட்லி நீங்கள் செய்யலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு ஃபெயில் ஆனிச்சுன்னா நான் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஹெல்தியான டேஸ்டியான ஒரு கலெக்ஷன் ஆஃப் காம்போ ஆஃப் ரெசிபியோடு நம்ம சந்திப்போம். பாய்.